ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு 7 மணிக்கெல்லாம் எனக்கு மட்டும் ஒரு 2 தோசை சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் வீட்ல உள்ளவங்க எல்லாருக்குமே தோசை சுட்டு குடுத்தேன். அந்த டைம் பார்த்தா தோசை கல்லு நான் அப்ப ஆஃப் பண்ண வேல போல அந்த 1 ஹவருக்கும் தோசை கல்லு எரிஞ்சுட்டே இருந்து தோசை சுட்டா வராமலே போய் சரி எட்றா வெங்காயத்தன்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஸ்டைல்ல தேய்யும் தேய்ச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தோசை சுட்டு பார்த்தா சும்மா என்ன பூ போல வந்தது தெரியுமா? இந்த மாதிரி தோசைகளை நம்மள மக்கார் பண்ணும்போது நம்ம எதையாவது பண்ணிட்டு அடுத்து சுடுற தோசை அழகா வந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி இருக்கும். ஆனா 1 ஹவர் கேஸ் எரிஞ்சது வீட்ல தெரிஞ்சு எல்லாருமே செம்ம திட்டினாங்க. டிராகன் மூவிக்கு ஒரு ஐப்பு கொடுத்ததுனால பார்த்தா பிக் ஸ்கிரீன்ல தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு மூவி பார்க்க கிளம்பியாச்சு. ஒரு தப்பு பண்ணா ஜெயிச்சிருந்தாலும் அந்த தப்பும் தப்பு தான், என்னைக்கா இருந்தாலும் அதை நீ தாண்டா ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. காலேஜ் படிக்கும் போதுமே நிறைய அரியர் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைஃப்ல லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினதுக்கு அப்புறம் உட்காந்து புலம்புறதை விட காலேஜ் படிக்கிற பசங்களா இப்பவே உசாரான்னு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் அரியர் வச்ச பசங்களுக்கும் எப்படி சொன்னா மண்டையில ஏறுமோ அப்படி சொல்லியிருப்பாங்க. படம் ஃபுல்லா ஃபன்னாவும் இல்லாம அதுக்குன்னு சோகமா கருத்து போட்டு பூமர்னு சொல்லாம சிரிக்கும் வச்சு சிந்திக்கும் வச்சிருக்காரு. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், மூவி பார்த்துட்டு எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பசங்க கிட்ட சர்டிபிகேட் கேட்டுட்டு இருக்காங்களோ அவ்வளவுதான்டா நம்மள முடிச்சு விட்டீங்க போங்கடான்ற மாதிரி தான்